அடேங்க அப்பா, 1,00,000 புடவைய 1,00,000க்கு வாங்கியிருக்காங்க. புடவையோட ஜருகையெல்லாம் தங்கம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி புடவையெல்லாம் பெரிய பெரிய நடிகைங்களும் பணக்காரங்களும் தான் கட்டுவாங்க. இதோட டிசைன் வேற ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா கலர் தான் உன் நேரத்துக்கு எடுப்பா இல்ல. அப்படியா? ஏய், நல்லாதான் இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. பாரதி, விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வாமா. போமா. பிரியா, நீ போ. ஆச்சுன்னே தெரியல. சரி விடு, உனக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ, ஒண்ணு இல்ல சம்பந்தி, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, பயப்படாத, ஒண்ணு ஆகாது, சரியா? இங்க பாருங்க சம்பந்தி, நான் மறுபடியும் சொல்றேன், பாரதி எங்க வீட்டு பொண்ணுதான். அது முடிவாகி எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. நான் அப்பவே இவ்வளவு வீட்டோட வச்சிருந்திருப்பேன். என்ன முறையா அழைச்சிட்டு போகணுமேங்கிறதுக்காக தான் இதெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். வா. வர 25ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே வச்சுக்கலாமா? உங்களுக்கு சம்மதம் தானே? நகை புடவை எல்லாம் எடுக்க நான் கூட வேற என்னமோன்னு பயந்துட்டேன். என்ன சம்பந்தியம்மா நீங்க? பீரோ நிறைய நகை புடவை எல்லாம் இருக்கு. எல்லாமே இனிமே பாரதிக்கு தான். எங்களுக்கு நீங்க மனப்பூர்வமா வந்து உங்க பொண்ண எங்க பிரதீப் கையில புடிச்சு கொடுத்தா போதும். இப்ப அந்த கொலைகாரனை என்ன பண்றதுன்னு நம்ம முடிவெடுத்தே ஆகணும். கரெக்ட். அவனை இன்னும் ஸ்டோர் ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்கோம். விமல் அடிச்சு உதைச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறானே. பட்னி கடந்து செத்தாலும் சரி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு இருக்கான். வீட்ல குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்ளோ ரிஸ்க் ஏன் எடுக்கணும்னு விமல் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கொலைகாரனை நாமளே தப்பிக்க விடுவோம். ஏய், என்ன சொல்ற? அவனை தப்பிக்க விடவா பிடிச்சோம்? சொல்றத கேளு. அவனை தப்பிக்க விட்டா அவன் நிச்சயமா என்னை கொலை பண்ண சொன்னவன போய் பாப்பான். மல்லிகா, அவனை நாம தான் இத்தனை நாளா அடைச்சு வச்சிருக்கோம். அதனால அவன் நம்மள பத்தி எப்படியும் விவரத்தை சொல்றதுக்காக என்ன கொலை செய்ய சொன்னவன கண்டிப்பா தேடி போவான். அத வச்சு கண்டிப்பா அவன் யாரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாரதி, நீ சொல்றது நல்ல யோசனையா தெரியுது. வா போலாம். வாங்க. அண்ணா, அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுங்களா? பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் சார். ஹலோ அண்ணே, நான் பெல் பேசுறேண்ணே. ஏய் பெல்லு, எப்படிடா இருக்க? வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? அண்ணே, அண்ணே, கோயம்பேட்டுக்கு பக்கத்துல எம்பி ரோட்ல ஒரு கடையில் நின்று பேசிட்டு இருக்கேன். நீ அங்கேயே இரு, நான் வரேன். சரிங்க, தேங்க்ஸ்ண்ணே. ஏதோ கார்ல வந்து ரேஷன் கார்டை திருப்பி கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நமக்கு வச்சவன் ஒரு சாதாரண